சிம்ம ராசி 2026 பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி பொறுத்தளவுல ராஜராசின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு அதிகார தோரணையில இருப்பாங்க. அது இந்த ராசியினுடைய தன்மை தான், அது தவறே இல்லை. ஆனால் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி ராசியை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு ஆரம்பமா இருந்தாலும் அது பாவத்துவமா பார்க்கறதுனால நீங்க சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாத மாதம் இந்த மாதம். பழைய தொழில் போயிட்டு இருக்கு சார்னா அது தாராளமா போயிட்டு இருக்கணும், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட பார்வை சனியினுடைய பார்வை எல்லாம் இருக்கனால தனஸ்தானம் பாத்தீங்கன்னா முதல்ல பாவத்துவம் அடையுது, அப்புறம் சுபத்துவம் ஆகுது. அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம், பழைய தொழில் அப்படி கண்டினியூ ஆகிறது ஓகே. புதுசா வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா கொஞ்சம் நெருடலான மாதம் தான் இந்த மாதத்துல. புதிய வேலை வாய்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கு திருப்தி இல்லாம வேணா கிடைக்கும், ஆனா மனசுக்கு திருப்தி இருக்காது. அதை நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலையை உங்களுடைய குடும்பம் கொடுக்குங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இப்ப யாருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய தன்மை இல்லைங்க. அதனால செட்டில் ஆக முடியாது, ஆனா வேலைங்கிறது கிடைக்கதான் செய்யும். அதுவும் திருப்தி இல்லாத வேலையா இருக்கும். ஓகே, படிப்பு அதுவும் தடை தாமதத்தோட தான் சார் இருக்கும். படிப்புல மாணவர்களாகட்டும் பேரண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சல தான் இருப்பீங்க. இது கண்டினியூ ஆகத்தான் செய்யும். அடுத்து இந்த சனிப்பயிற்சி முடிகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் இருக்கதான் செய்யும். இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு இப்போ கடுமையான அமைப்புல தான் இருக்கு. அதனால நீங்க எதையுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லாத மாசம். ஆயினும் எதிர்பார்க்காம இருக்க மாட்டீங்களே. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலேயே சனி பகவான் இருக்கிறது, அது இப்போ ஒரு சின்ன ஒரு ஆறுதல். என்னன்னா அந்த சனி பகவான சுக்கிரனோட நினைவில் இருக்கிறது ஒரு சின்ன ஆறுதல். அதனால வேலை கிடைக்கும், திருப்தி இல்லாத வேலையா இருக்கும். அதனால நீங்க கட்டாயம் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கதான் செய்யும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் யாருமே நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே சார் அப்படின்னா உண்மை. பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நண்பர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன் கட்டின மனைவியும் கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, கணவரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால யாருமே புரியுறது அப்படிங்கிறது புரிதல் இல்லாத மாதம் தாங்க இந்த மாதம். அதனால தயவு செய்து நீங்க எந்த விதத்துலையும் உங்களை எதுக்குமே பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கடுமைகள் குறையக்கூடிய மாதம் தாங்க. ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவம் அடைகிறதுனால கடுமைகள் குறையும், ஆனால் கடுமைகள் முற்றிலும் விலக முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, சில அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா நீங்க உங்களை திருப்திப்படுத்துக்கிறதா மிகவும் சிறப்பா இருக்கும். ஆனா உங்களுக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம். 8க்குடைய சனி பகவானை நீங்க வழிபடுறது மிகவும் சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம். நன்றி, வணக்கம்.